அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காசாவில் போர் நிறுத்தத்திற்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்கிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா இந்த வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறது. காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காசாவில் போர் நிறுத்தத்திற்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்கிறது. அண்மை செய்தி. காசாவில் போர் நிறுத்தத்திற்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா தரப்பிலிருந்து என்னென்ன வலியுறுத்தி இருக்கிறாங்க? இந்திய தூதர் ரவீந்திரா காசாவிலே போர் நிறுத்தம் தேவை என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தியிருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே இந்தியா தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவது பிணை கைதிகளை ஹமாஸ் உடனடியாக விடுவிக்க வேண்டும். அதே சமயத்தில் காசாவில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் தேடுதல் வேட்டையை இஸ்ரேல் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது. அதையே மீண்டும் ஒரு முறை இந்தியா வலியுறுத்தியிருக்கிறது. ஹமாஸை முழுமையாக அழிக்க வேண்டும், ஹமாஸ் தலைமையை தீர்த்து கட்ட வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் தொடர்ந்து அங்கே பல்வேறு பகுதிகளிலே தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. காசாவில் அமைந்துள்ள சுரங்கங்கள் ஆகியவற்றை அழிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கே அப்பாவி பொதுமக்கள் உயிரிழக்கிறார்கள். ஆகவே இந்த நடவடிக்கையை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என இந்தியா வலியுறுத்தி வருகிறது. அதே போலவே இஸ்ரேலுக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தி அப்பாவி இஸ்ரேலிய மக்களை கடத்தி சென்ற ஹமாஸ் அந்த பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகிறது. இந்த இரண்டு பக்கங்களும் மோதிக்கொள்வதன் காரணமாக அப்பாவி பொதுமக்கள் உயிரிழக்கிறார்கள். ஆகவே அதை தவிர்க்க வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடாக இருக்கிறது. இந்திய தூதர் ரவீந்திரா ஏற்கனவே இந்தியா சொல்லியதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி உலகின் எந்த பகுதியாக இருந்தாலும் போர் மூலமாக எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது, பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் என்கிற இந்தியாவின் சமீப நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கிறார். ஆகவே ஐநாவில் மீண்டும் ஒரு முறை காசாவில் போர் நிறுத்தம் தேவை, அங்கே உயிர் பலிகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்தியா வலியுறுத்தி இருக்கிறது. காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.